பாக்குற மக்களுக்கு விளங்கும் தானே உண்மையா போய் கதைக்கிற மாட்டேன். அது உங்களுக்கு விளங்க வேணாம், மக்களுக்கு உங்களுக்கு சரியா நானும் யோசிக்கல. இப்ப அந்த கருத்து சரிதான் கேட்டேன். மக்களுக்கு விளங்க மாட்டேன், விளங்குதா? 190 பேர் உங்களை இதே மக்கள் ஆனா என்ன பண்ண விஷயம் என்ன, இதே மக்கள் திருப்பி அங்க போய் பார்க்க போகுது. அங்க பார்க்க அங்க போய் எங்களை கூட சொல்ல போறாரு. அப்ப என்ன சிரமம் நினைக்கும், ஓகே இவன் கூடாதவன் முடிவெடுக்க மாட்டேன். அப்ப நாங்கள் கத்தி கலைச்சு அடிச்சேன்னா உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. நாங்களும் நீங்க ஒரு நல்லா சொல்ல வரீங்கன்னா நீங்க முடிஞ்சளவு சொல்லுங்க. முடிஞ்சளவு நீ கிருஷ்ணாக்கு எப்படி சொன்னீங்க லைவ்ல ஏத்தி போட்டு எவ்வளவு புத்தி சொன்னீங்க புறையன் திருப்பி ஏத்துறீங்க. நாங்களே அவன் வந்து அவனா வணக்கம் போட்டு அவனா வாரான நாங்கள போய் கூட்டிட்டு வந்தாங்க இல்லையே. நீங்க ஷேர் பண்ணி கூப்பிடல, நீங்க அவங்க ஷேர் பண்ணி கூப்பிடல, அவங்க தேடி வராங்க. தலைமில்ல தம்பி, உனக்கேத்த தலைமில்ல. நீ எங்கேயும் போய் சம்பாதிக்கிற இடத்துல போய் அடிக்கின்ற அனுப்பி அன்னைக்கு இந்த தளத்துல வந்து பேடு சொல்லி போட்டு அங்க போய் சொல்லிக்க பேடு பண்ணி தப்பாக்காதே எத்தனை பேர் கேள்வி விட்டவங்க பாத்தீரா. கீழே நிக்கிறேன் சொல்லுங்க அவன் தம்பி, கீழே நிக்கிறேன் என்னத்துக்கான்னு சொன்னா பிரியோசனம் ஆக்கள் பிரியோசனமான விஷயத்த கலைக்கோணுமெண்டாக்கதான் கீழே நிக்கிறேன். ஒரு பிரியோசனமா நடக்கட்டும் தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். மற்றது ஆக்களை தூக்கி ஏத்தி வச்சு நீங்க காய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பிரியோசனம் இல்ல. ஒரு நாளும் வாரான் சுத்தி 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 ஒரு தளத்துல வந்து ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு சேர்த்துக்கள். அவங்களுக்கு நீங்க என்னத்தை சொன்னாலும் புரிய போறே இல்ல. டொமினிக் கண்டதும் நான் பிடிச்சிட்டு ரோகன் வந்து அது அவங்க வேற விதமான அவங்களையும் கதைக்க தேவையில்லை. அவங்களோட கதைச்சு எந்த பலனும் இல்லை. ஆனா இவன் தூசணம் பேச நீட்டா கதைக்கிறாங்க கூட தூசணம் பேசல பேச கதைக்கிறாங்க. அவனுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கலாம், மக்கள் கேட்பாங்க. நான் கீழே இருந்த எழுத எனக்கு பதிலே தெரியல. நீ எங்கடா நேற்று படத்தை நீ சொல்ற ஒரு ஆம்பளை சொல்ற எனக்கு பதிலே சொல்றான் இல்ல, பேசாம இருக்கிறான். அண்ணா ஏகேன் அதுல நான் போவேன்னு மூட்டடிச்சுவாங்க. அன்றைக்கு எந்த இன்பாக்ஸ்லயே எத்தனை பேர் இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க. அண்ணன் நம்பி என்ன நீங்களே இதுகளை கேட்கறீங்க இல்ல உங்களோட தளத்தை பத்தி அங்கே போய். அப்ப நான் இந்த தளத்துல வச்சு கேட்கணும்னா இந்த நாளும் வெயிட் பண்ணேன். நான் மற்ற தளத்துல போய் கேட்டா அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் இந்த தளத்துக்கு வேற விட்டு இந்த 250 பேருக்கிட்ட கேட்டது எல்லாரும் கொதிக்கிறாங்க. என்ன இந்த தளத்திலே அவங்களை அப்படி சொன்னவன் என்ன இன வேறுபாடு பாக்குறாங்களே, இப்படியா கொண்டு வராங்களே, அதுக்கு நாங்கள் பதில் கொடுத்தே ஆகணும். அவன் வாயால இந்த தளத்துல சொல்ல வச்சிருக்கோம். இப்ப இன்னொரு சொல்றேன், இந்த அவன் வாயால அக்கா ஒரு நிமிஷம் அக்கா, இந்த அவன் வாயால சொன்னவன் இல்லையண்டு அது அவன் வேணுன்ற ஐடியில ஒரு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்டிங் எடுத்து பப்ளிக் பண்ணலாம். நாங்களே நெஞ்சபா நீ வந்து என்ன சொல்லியிருக்கிறாய், நம்பி என்ன கேட்ட கேள்விக்கு நீ இல்லையான்னு சொல்லிட்டாய், ஒத்துக்கொண்டுட்டாய். நீ அங்க போய் இப்படி சொல்றாய். இதை வந்து நாங்க பப்ளிக் பண்ணணும் விஷயத்த வெளியில என்ன சொல்றேன். அந்த அளவுக்கு அவனுக்கு சீன் இல்லையா, தயவு செய்து அவனை எல்லாம் பெரிய அண்ணே அவன் பெரிய ஆள் இல்லையா. கேட்டுக்கொண்டிருக்க மக்கள் பிரச்சனை என்ன உங்களுக்கு விளங்குது இல்ல. உங்களுக்கு அவன் பெரிய ஆள் இல்ல. சரிதான், நீங்க என்னென்ன கதைக்கிறீங்க நீங்க மக்களுக்கான. நான் சொல்றேன், நானும் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். ஏகேன்னு நான் எல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்ல. சரியோ, நீங்க வந்து ஒரு விஷயத்த கதை கேட்க வந்து ஓகே என்ன நம்பி வந்து காய்ச்சனீங்க. நீங்க எல்லாம் வந்தா பிறகுதான் ஓகே இந்த தளத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. நீங்க வந்து காய்ச்ச கருத்து அப்ப அது என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும்டா, தப்பானவன் வந்தாலும் வந்து அவனுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கத்தை வந்து வேற இடத்துல தப்பா பதிவு பண்ணினா ஓகே இந்த தளத்துல இப்படி காய்ச்சிருக்கோம், இன்னொரு தளத்துல இப்படி காய்க்கிறோம், 3வது தளத்துல இப்படி காய்க்கணும், அவன் ஒரு மோசமான ஆளுன்றதை நாங்க பதிவு பண்ணணும். விளங்குச்சு. மற்ற இன்னொன்று சொல்றேங்க, நாளைக்கு கோபி கொண்டேன் லைவ்ல நான் ஏறுவேன், வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு கோபி கொண்டேன் லைவ்ல இவரை வச்சு கொண்டு ஏறி இருக்கு இவருக்கு நாளைக்கு சம்பவம். ஓகே அந்த டைமுக்கு நானும் பாருங்க என்ன ஏற்ற சொல்லுங்க, என்ன 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 பர்த்டே இந்த சொல்லுங்க, இந்த ஒரு ஐடியா என்ன ஏற்ற சொல்லு. மற்றது வந்து இது வந்து மக்களுக்கான சாலம், இது மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்க. மக்கள் கேட்கிற கேள்விக்கு நான் கட்டாயம் அதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். எந்த இப்போச்சுக்கே 2-3 பேர் கேட்டு நீங்களே இந்த கேள்வியை கேட்க அவர் உங்களோட தளத்தை பற்றி அந்த தளத்துல போய் கூடாதுன்னு வச்சுன்னா நீங்களே கேட்கறீங்கல்ல, நீங்களே குரல் கொடுக்க. அப்ப நீங்களும் டபுள் கேமா கேட்க நாங்க இதுக்கு என்னென்ன பதில் சொல்றது, ஏதாவது நான் பதில் சொல்லத்தான். அப்ப அதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள்லாம் உருவாக்கணும். நான் பார்த்து அவன் எப்ப இந்த தளத்துக்கு வரணும் அப்பே அவன் இந்த 3-4 கேள்வி கேட்கணும். நான் 3வது கேள்வி கேட்க அவன் போயிட்டான்.
அப்ப அதுக்கு அவன் வாயால பதில இருந்தா நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு அவன் தளத்துல ஏறியாக்க கோபிக்கோட தளத்துல ஏறி பர்த்டே என்ன நிக்கணும் தமிழ் என்ன நிக்கணும் நானும் போகணும் அப்ப கேட்கணும் அதுல வச்சுவா அந்த கோபி கேட்ட உன்ன கேட்டவனா இல்லையா கேட்டவன் அப்ப என்ன சண்டி இந்த அடித்தத்துவம் அந்த நான் இந்த தளத்துக்கு வராது ஒரு தளத்துக்கு பயணிக்க அடித்திருத்தோம் அதுதான் நாங்க என்ன மக்களுக்காண்டி தான் பயணிக்கிறோம் எங்களுக்காண்டி தனிப்பட்ட ரீதியில பயணிக்கல இந்த நாள் அப்ப மக்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் ஏதாவது ஒரு பதில் கொடுத்தே ஆகணும் கொடுக்காம நாங்க விட்டு எங்களையும் விமர்சனம் நிறைய விமர்சனம் இந்த இன்பாக்ஸ்ல இவ்வளவு பேர் என்ன மறந்துக்கிறாரு 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம வரே இல்லை அப்ப நான் என்ன அவைக்கு என்ன சொன்னேன் ஓ பயந்துட்டேன் உங்களுக்கு அதாலதான் வரவே நான் மான தமிழன் என்ன மண்ணையும் தமிழையும் நம்பி வாழ்ற மான தமிழன் என்ன நான் இவங்களுக்கு எல்லாம் பயந்து ஓடுற ஆள் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் நான் 2 நாள் தளத்துக்கு பயணிக்கிறேன் நாளைக்கு 7 மண்டா வீட்டு என்ன நீங்கள் வேணுமெண்டா என்ன ஏத்துங்க அதுல அவனை வச்சு நான் கேள்வி கேட்கிறேன் அவனை கோப்பிக்கோட்டை என்ன சொன்ன செருப்பால் அடிச்சுல தோணும் அந்த நாயை அவன் தமிழன் சொல்லி ஆனா இல்ல நான் நேற்று நான் கோப்பிக்கோட்டை லைவ்ல ஏறினானா நான் வடிவா நான் ஒன்றும் விசாரிக்கல நம்மளா கேள்வியை கேட்டேன் அது ஒழுங்கா பதில் சொன்னாங்க அந்த ஒரே இறக்கல வடிவா கதை வேணும் வந்தது தமிழ் வந்தது வேணும் வந்த உங்களுக்கு கேள்வி கேட்டவன் ஒன்றும் இறக்கல வடிவா இறக்கப்படலை வடிவா காய்ச்சது அது மாதிரி கதைக்கணும் பண்ண நாங்கள் தனியா காய்ச்சல் ஒன்று வேலை இல்லைண்ணே அவங்களே ஏற்று காய்ச்சல் கருத்து ஒன்று வேற பண்ணேன் என்னன்னு சொன்னா எல்லாரும் நாங்க ஒத்து போய் ஒரு சார்பா காய்ச்சி கொண்டு நிக்க மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்ற ஒரு விமர்சனம் எங்கள் மேல வரும் அடுத்தது நாங்கள் ஒரு பக்க சார்பா நிக்கிறோம் இல்லாம எதிர்த்து வார வேலையும் உள்வாங்கி அவைக்கு சில கேள்வி பதில்களுக்கு பதில் சொன்னாதான் மக்களுக்கு முழங்கும் கண்டிப்பா எதிர்த்தரப்பை தங்கட வாதத்தை மட்டும் முன்வைக்காம மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட கருத்துக்களையும் அவங்க ஏற்றுக்கொண்டு விளக்கம் கொடுக்குறாங்களேதான் அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏகே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏகே செய்யுங்க அதுக்கான தகுதி இவனுக்கு இல்ல அதைத்தான் நான் திரும்ப எனக்கு இவனை பற்றி பேசலாம் தெரியாது நீங்க நானும் ஏற்றுக்கொள்றேன் அவருக்கு இல்லைன்னு ஏற்றுக்கொள்றேன் நானும் இல்லை ஏற்றுக்கொள்றேன் ஆனா அதை வந்தோடனே என்ன செய்யணும்டா 2 நாளைக்கு விளக்கம் கொடுக்கணும் அந்த மக்களுக்கு புரியட்டும் புதுசா மக்கள் உங்களோட வருது அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளட்டும் கோவிக்காமல் விளக்கத்தை கொடுங்க மாத்தி அவனே அன்றைக்கு கிருஷ்ணா ஆகுன்றான் பிறகு பார்த்தா இப்ப அனுசர கதைக்க வேணாமன்றான் அப்ப மாத்தி கதைக்க மக்களுக்கு விளங்குவான் பிள்ளையா கதைக்கிறான் ஆளண்டையா டிக்டாக்ல பயணிக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் எதுக்கு கொடுத்து டைம் வேஸ்ட் ஆகுவான் அப்படி நீங்க யோசிக்கிறீங்க நான் அவற்றை லைவ் அண்ணன் நான் அண்ணன் கோபிக்கோட்டை லைவில் ஏறும்போது அவர் கேட்டுனார் முதல் நீங்கள் ஆதரவாக காய்ச்சறீங்க இப்படி ஏன் இப்போ எதிராக காய்க்கணும் அவர் நான் கேட்ட போது எனக்கு சொன்ன பதில் தனக்கு முதல் அவனை பிள்ளையா தெரிஞ்சது இப்போ நீங்கள் இப்போ என்ன அவர் பர்டிகுலராக அங்கே கோபிக்கோட்டை பர்டிகுலராண்ணா அண்ணப்படியா அந்த தளத்தில் பயணிக்கிறோம் அது அந்த பக்கத்து விளக்கம் எனக்கு கிடைச்சபடியா அது சரியாப்படுதா ஆள் சொல்லிச்சு எனக்கு விளக்கம் அப்ப நான் அது உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஓகே நீங்க அப்படியே பாருங்க எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த தளத்துல பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவன் தகுதி இல்லாத ஒரு நாய் என்று எல்லாருக்கும் தெரியும் மற்றது தளத்துக்கு புதுசா ஆக்கள் வரைக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஆக்கள் வரைக்கும் அப்ப அவங்க சொல்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு இவங்க புதுசா பயணிக்கிறார்களுக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த டைம்ல ஒரு சின்ன கருத்து ஒரு கொடுத்துட்டு நம்ம அதுக்கேற்ற தெளிவு அவன் வாயிலிருந்து எடுத்தா புதுசா வாராக்களுக்கு தெரியும் ஏன்னா மக்களோட குரலுக்கு நாங்க செவி சாய்க்கணும் கட்டாயமா எனக்கு தனிப்பட்ட ரீதியில கேட்ட கேள்விக்கு மக்கள் 2-3 பேர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி இதுல கேட்டுட்டேன் அது எனக்கு ஒரு சந்தோஷம் விளங்குதா இல்லாட்டி நாங்க இல்ல அப்ப இந்த சிட்டிசன் சொன்ன மாதிரி சில பேர்கிட்ட கருத்து நாங்கள் தனிப்பட்ட ரீதியில எங்கண்ட கருத்தை மட்டும் முன்னோக்கி போறோன்ற மாதிரி தான் சில பேர் கருத்து முன்வைக்கிறாங்க கருத்துக்கு நாங்கள் கட்டாயம் பதில் கொடுத்தே ஆகும் உண்மை எப்படி எனக்கு தான் பதில் வந்தேன் உண்மைதான் இப்படியும் சொன்னேன் நீங்கள் மட்டும் உங்களை கழிச்சிட்டு போறியோ மற்ற கேட்குறீங்க அடிச்சு இறக்குறீங்களான்னு சொல்லி இறக்குறீங்களா அவன் கண்டிப்பா எத்தனை மெசேஜ் நம்ம எல்லாத்துக்கும் பார்க்க வேணாம் எல்லாத்துக்கும் ரிப்ளையும் கொடுக்கல எத்தனை பேர் விரட்டின எத்தனை பேர் எவ்வளவு சொல்லி அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு அவங்களுக்கு ஏற்ற பதிலே நம்ம கொடுக்கலாம் முக்கியமான கருத்துகளுக்கு முக்கியமான பதில கொடுத்து விட்டா நாங்களும் ஃப்ரீயா இருக்கலாம் ஒரு உண்மை கருத்தை நம்ம கொடுத்துட்டா ஜனங்களும் நம்புங்கள் விளங்குது இவங்க ஒரு உண்மையா தான் பயணிக்கிறாங்க நாங்கள் எல்லா கருத்தையும் ஏற்காம நம்ம எங்கட கருத்தை மட்டும் வச்சு கொண்டு போனோம்டா ஜனங்கள் ஒரு பக்க சார்பா கதைக்கிறாங்க மாதிரி போகும் கண்டிப்பா மற்ற அத கோபிக்கோட்டை பப்ளிக்கா அவங்க லைவ் போட்டு சொன்ன விஷயம் உங்க இடத்துல வந்த போது அவரை பேசி அடிச்சு நீங்க இறக்கிறீங்களா அதுதான் கோபத்துல லைவ போட்டதுன்னு சொல்லி கோவத்தில் லைவ போட்டு கொஞ்சம் கோவத்தில் லைவ போட்டோன்னு சொல்லி போட்டோன்னே தனக்கு ஆக்கள் வந்துட்டுது
ஓகே அதே அப்படியே தான் பிடிச்சி கொண்டிருக்கிறேன் தனக்கு இப்போ ஆக்கள் வந்த அப்படியே தான் அது தனக்கு ஒரு விலங்கு தான் அது பிறகு சொல்ல தேவை மிச்சம். ஆமா 150 5 பேர் வந்த இடத்துல 100 பேர் வந்தா என்ன நடக்கும் பண்ண கோபிக்கோட்டை என்ன டக்ளஸ் ஆளான ஏகே ஏகே இவங்கள ஏகேடி அனுராண்ட எம்எல்ஏ அவன் என்ன ஈழத்துல இதுல பொம்பளைகள் இருக்கு நம்ம ஊர்ல இருந்து அவன் அம்மாவையும் வேற தொழிலுக்கு விடுவான் போல இருக்கு. என்னோட இந்த தளத்துல வந்து அப்படி கதைக்க ஆனா இப்படி உதாரணம் வந்து இப்படி கதைக்கிற பாருங்க இப்படி கதைக்காதீங்க பிள்ளையா கதைக்கல என்ன சரியான முறையில சரியான மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையில எல்லாமே சொல்ல அந்த நான் எங்கேயோ சாதி கதைச்சு நான் செய்யாத குற்றங்களை அங்க சொல்லி என்ன இதண்டது அப்படி சொல்லித்தான் உங்களை கோவப்படுத்தலாம் ஒரு கதைக்கு உங்களை ஒரு நீங்க நல்லவனா இருக்கிறீங்க நான் நல்லவனா இருக்கிறீங்க இன்னொரு பிள்ளையான வார்த்தையை சொல்லித்தான் அதான் சொல்ல வர்றேன் நீங்கள் நான் நல்லவனா இருக்கிறேன் நீங்கள் இன்னும் கோவப்படுத்தணும்னா என்ன செய்வீங்க என்ன என் அம்மா எழுப்பீங்க அல்ல ஏதோ ஒன்று எழுப்பீங்க என்ன கோவம் பெறும் நான் என்ன செய்வேன் 4 வார்த்தையை விடுவேன் நான் ஒரு கட்டவனா போயிடுவேன். நேற்றைக்கு வந்து சிப்பி வந்து லைவ் போட்டு தொடர்ந்து காய்ச்சிட்டு இருந்தது அவங்களோட அம்மா பற்றி யாரும் கேட்டீங்களா அது வந்து ரெக்கார்டிங்ல இருக்குண்ணா கோவிப்புல இருக்குண்ணா எல்லாம் வந்திருக்கு ஃபுல் டீடைல் சொல்லி கொண்டிருந்தது. அப்ப இவன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சோனா ஏதாவது சொன்னவனா அது சம்பந்தமா அவன் கதைக்க இல்லைன்னா அது எங்களுக்கு தேவையில்லை அது தேவையில்லை கருத்து அது வேண்டாம் அது ஆட்டையும் தாயை பற்றி எங்களுக்கு தேவையில்லை விஷயம் அது வேண்டாம். ஆனா இவர் வந்து அனுராதா தான் சப்போர்ட் ஆனா அவன் என்ன கதைக்கிறது இல்லை சொன்னான் நாங்க கோபிக்கட்டைக்கு ஆண்டி லைவ் போட்டுருந்தாங்களா கோபி கொட்டையை பத்தி காய்க்கிறதுக்காண்டி மட்டும் தான் லைவ் போட்டுருந்தாங்களா நாங்களா என்னதுக்காண்டி லைவ் போட்டுருந்தாங்க என்ன டாபிக் போய்கொண்டு இருக்கு கோபி கொட்டைக்காண்டி போட்டுருந்தாங்களா இல்லாட்டி என்னதுக்காண்டி கொஞ்சம் திசை மாறி போட்டு தான் தம்பி இல்ல நான் கேட்டதுக்கான பதில் வேற இல்ல இதுல நான் ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டேன் நீங்க எல்லாரும் இதுல கூத்தடிக்க வேணும் ஒரு ஆள்கிட்ட கேட்டதுக்கு நீங்க பதில் வேணும் இப்ப வேட்டையான தான் நான் கேட்கிறேன் கேட்டேன் அப்ப இதுல கோபி கொட்டி இல்ல சாரி அண்ணா சாரி அண்ணா அவரை பற்றி காய்ச்சாக்க சாரி அவரை பற்றி ஒருதான் லைவ் போட்டு கொண்டு போறான் அவன் லைவ் ஓட இல்ல இப்ப நாம எல்லாம் அவன் லைவ் இப்ப எங்கட லைவ் ஓடிக்கொண்டு எங்கட லைவ்ல 200 பேர் 300 பேர் ஏறிக்க அப்ப அவன் லைவ் பத்தி காய்க்க அந்த சனம் என்ன செய்யும் ஆறுறாவன்டா அவனை போய் பார்க்கும். அப்ப அவங்க இப்ப லைவ் போடுவானதான் பார்த்து பண்ணிக்கணும். எங்களுக்கு அந்த கட்டாயம் தேவையில்லை. எங்கட லைவ் போட்டோமா எங்கட லைவ்ல டாபிக் போய்க்கிட்டு எங்கட லைவ் பத்தி காய்ங்க அடுத்த லைவ் பத்தி காய்க்க தேவை சரியா. அவன் ஒரு ஆள் நாங்க கணக்கு எடுத்து அவனை தூக்கின மாட்டான் அவன் பெரிய அளவா ஓகே அவனை நீங்க பெரிய ஆள் ஆக்கிட்டு நீங்க கீழே இறங்கிறாங்க எங்கட லைவா கொண்டு தரீங்க எங்கட லைவ்ல என்ன போட்டுக்கிறோம் அதை பத்தி மட்டும் நான் கீழே இறங்க தான் போறேன் நான் என்னுடைய கதையை சொல்ல வந்து நான் நீங்க உங்களை விருப்பம் நான் எனக்கு ஆக்களை வறுக்க விருப்பம் இல்லை. நீங்கள் அடிச்சா அப்படியான்னு கதைக்க விருப்பம் இல்லை. நீங்க தன்மையா பதில சொல்றா எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னதான் மக்கள் வேற நான் விரும்புறேன். நீங்க கதைச்சிங்கன்னு சொன்னா சண்டைத்தனமா சொல்லுவாங்க சண்டைத்தனமா காய்ச்சிங்கன்னு சொன்னா இதே மாதிரி 10 லைஃப் எதிராக வரும். எதிராக வந்தா உங்களால மோத முடியாது. நீங்க தோப்பீங்க சரியா. அதான் சொல்ல வரேன். சண்டைத்தனம் மட்டும் வேண்டாம். உங்களை முடிஞ்ச அளவு தன்மையா கதை வேணும். நீங்க வந்து ஒழிக்க திருத்த வந்து நீங்கள் சண்டைத்தனமா கதைக்கலாம் சண்டைத்தனம் போடலாம். நீங்க வந்து அவங்க வந்து எதிர்பார்ட்டி வந்து உங்களை கோவப்படுத்தி உங்களை முடக்க வந்திருக்காங்க. நீங்க வந்து அவங்க திருத்த வந்திருக்கீங்க. திருத்தக்கூடிய வழியை சொல்லுங்க. கோவப்பட எந்த வழியும் இல்ல. நீ நான் ஒரே பதில் கேட்கிறேன். நான் இப்ப இதுல வந்து கோவப்பட்டு கேட்கிறேன். நான் இப்ப கேட்கிற கேள்வி வந்து எதிர்பார்ட்டி இப்ப எங்களை பத்தி எதிராக காய்க்கிற பிறகு இப்ப எதிராக வந்து ஒரு 10 பேர் காய்க்கிறான் பிறகு நான் 10 பேரும் இப்படி என்ன பத்தி கேவலமா காய்க்கிறான் பிறகு நான் 10 பேரை தூக்கி வைக்கிறாது. அவன் வந்து இப்படி காய்க்கிறான் அவன் லைவுக்கு நான் போய் காய்ப்பேன் அவனுக்கு இப்படி செய்வா பிறகு நான் அவன் லைவ வளர்க்க விரும்பல. நான் எந்த நியாயத்தை காய்ச்சி நான் உங்களை கோவப்படுத்தி உங்களை கூட ஆக்கணும். நான் 4 விதம் உங்களை கெட்டதா காய்ச்சதான் உங்களை கோவப்படுத்தலாம். அதான் அவங்க நோக்கம். எந்த வித காரணமும் நான் கோவப்படுறேன். எனக்கு ஒரு நேர்மை இருக்கு. நான் இந்த வழியில தான் போய் கண்டிக்கிறேன். இதுல வந்து அடுத்த கண்டிப்பா உங்களை கோவப்படுத்தலாம். இதுல வந்து எத்தனை பேர் உங்களை கோவப்படுத்த நீங்க கோவப்பட பேசி கணக்கில்ல நான் நீங்களோட யோசிக்கணும். உங்க லைவ்ல நிறைய பொம்பளை வரை கதைக்கிறது. அப்ப நீங்க பொம்பளை மரியாதை கொடுக்குற இல்லையா
அண்ணா கொடுத்தாகணும். இதுலயும் பொம்பளை மரியாதை இருக்குது, அப்ப நீங்க கொடுத்தாகணும். வேண்டியண்ணா நான் இதுல வந்து மரியாதை குறைவா காய்ச்சாலும் இந்த லைவ்ல ஏறாங்களுக்கு எங்க நல்லது தெரியும், எந்த கெட்டது தெரியும். என்கிட்ட நாங்க இப்படி காய்ச்சா இப்படிதான் காய்ப்பான், இப்படி காய்ச்சா இப்படிதான் காய்ப்பான்னா அவங்களுக்கு தெரியும். நான் நல்லதா காய்ச்சா நல்லதா காய்ப்பாங்க, உன்ன கூடாத காய்ச்சா உனக்கு கூடாத காய்ப்பாங்க. நான் அடுத்தவங்க லைவ்ல போயிட்டு பிரசன்னா நீங்க வந்து சமாதானம் செய்யற பிள்ளைய திருத்த வந்திருக்கீங்க. திருத்த வரைக்கும் நீங்க கட்டுதா கதைக்கலாம், நீங்க கட்டா கதைக்க தப்பு. இப்ப நான் கேக்குறேன், அவன் வந்தா இந்த லைவ்ல வந்து என்ன பத்தி கவலமா காய்ப்பான், இந்த வீட்டுல வந்து அவன் வந்து இந்த அம்மா அப்பா பத்தி காய்ப்பான். உங்களை குழப்பணும்டா அப்படித்தானே கதைப்பாங்க. என்ன பிரச்சனை விளங்கா இருக்கிறீங்க? நீங்க வந்து இந்த வீட்டுல வந்து காய்க்கலாம், அவன் வீட்டுல வந்து அவன் என்ன பத்தி என்ன காய்க்கலாம். ஆனா இந்த வீட்டுல வந்து அவன் காய்க்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, அவன் வந்து காய்க்கிறதுக்கு அவனுக்கு அந்த அனுசரணை நீங்க திருத்த வந்துருக்கு. சரியோ, அனுசரணை பிள்ளையா சொல்றீங்களா? ஓகே, அவன் லைவ்ல ஏறான், அவன் நிறைய உங்களை தோசை பேசுறான், நீங்க திரும்ப பேசுவீங்களா அவனை? அண்ணன் அவனுக்கு நான் திருத்தம் தான் சொல்றேன். அவனுக்கு வந்து அவனை பேசுவீங்களா? அண்ணா பர்சனலா கதைக்கிறேன், சரியா? இது எங்க டாபிக் இல்ல, இந்த டாபிக்க மட்டும் கொண்டு போ, சரியா? எங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல வந்து தயவு செஞ்சு இந்த கோப்பி கொட்டியோ இல்லாட்டிக்கு அந்த கோப்பி தூளோ அதுல பத்தி காய்க்காங்க. டாபிக்க மாத்த விடாது, மாறிக்கொண்டு போகுதுதான். பட் ஓகே, பரவாயில்ல, நாங்க நோக்கத்துக்கு வருவோம். எங்கட டாபிக் வந்து ஒருத்தனை பத்தி அடுத்தவனை பத்தி காய்க்க கோப்பி கொட்டின லைவ் இதோட பாருங்க. ஓகே, ரைட். உங்களை நான் மன்னிக்கிறேன், நான் பெரிய இல்ல, நான் கீழே இருக்கணும், நீங்க மேல நான் சும்மா மேல வந்து நான் படுக்க போடுறப்ப இல்ல பிரச்சனை இல்ல, நீங்க பிள்ளையா காய்ச்சா மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே,